வணக்கம் நண்பர்களே. இப்போ இதை என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. புலம்பெயர்ந்த தமிழர்களே இப்போது இரண்டாக இருக்கிறார்கள். வடக்கு தமிழர்கள், கிழக்கு தமிழர்கள் என்று பாராளுமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்களும் தெரியாது. எப்படி ஜெயார் ஜெயவர்தனா செல்லையா ராஜதுரைக்கு இந்து கலாச்சார அமைச்சை கொடுத்து கிழக்கு மாகாணத்தோடு புலிகள் இயக்கத்திற்கோ அல்லது விடுதலைக்கோ தொடர்பில்லாமல் இருந்தது போல் ஆட்சி செய்தாரோ, பூசாக்கு ஆக்களை பிடிச்சி ஏற்றுறாங்க வடக்கு கிழக்கில் இளைஞர்களை. ஆனால் அவர் செல்லையா ராஜதுரை இந்து கலாச்சார அமைச்சராக இருந்தார். மற்றவர்கள் இப்போ அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் 83 அடிவிலை. அதே தந்திரம் தான் இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே பாணி. சாணக்கியனுக்கும் முன்வரிசை ஆசனம், ஸ்ரீதரனுக்கும் முன்வரிசை ஆசனம். யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்றது தேசிய மக்கள் சக்தி. அதுக்கு தான் 3 பாராளுமன்ற உறுப்பினர், 10க்கு நேஷனலிஸ்டில் 4. ஆனால் அரசாங்கம் பயப்படுது. ஸ்ரீதரனை கூப்பிட்டு முன்னுக்கு நிறுத்தி வச்சு. இதில் என்ன வெக்கக்கேடு என்று கேட்டால், இந்த அரசு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்வேன் செய்ய மாட்டேன் என்பதை எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த புலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை தனது கைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதிலே முனைப்பு காட்டுகிறது. வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, நீங்களே அறிஞ்சு கொள்ளும். எல்லாரும் திருப்பி கேட்பது அர்ஜுனா ராமநாதன் என்ன செய்தார். அவர் சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர். மருத்துவமனையில் நிகழ்ந்த ஊழல்கள், நிர்வாக சீர்கேடுகளை தட்டி கேட்டு வந்தவர். அவருக்கு வாக்களித்திருப்பார். மக்கள் வாக்களித்தது தேசிய மக்கள் சக்திக்கு. தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் என்ன செய்தது என்பதை நீங்கள்லாம் கேளுங்க அவையிட்ட. சரிதானே? சென்ற வருடம் பூரணமாக அபிவிருத்தி நிதி இப்போ செலவு செய்யப்பட்டேன்னு சொல்கிறாங்க. கேளுங்க. இப்போ சென்ற வருஷம் பூர்த்தி செய்யப்பட்ட அபிவிருத்தி பணிகளை காட்டுங்கோ. இந்த முறை வீடியோ எடுத்து கேளுங்கோ. டிசிசி மீட்டிங்கில் போன வருஷம் செய்யப்பட்ட அபிவிருத்திகள் பூர்த்தி செய்யப்பட்டன, இப்போ பணங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த முறை கேளுங்க. போன முறை நீங்கள் பூர்த்தி செய்த அபிவிருத்தி செய்த பணிகள் கொடுக்கப்பட்டவை, செய்து முடிக்கப்பட்டவையை காட்டுங்கோ காணொலியை கேளுங்க. அதுக்கு துப்பில்லை உங்களுக்கு. போன வருஷம் யாழ் மாவட்டத்துக்கு அனுப்பப்பட்ட நிதிகள் பூரணமாக செலவு செய்யப்பட்டதுன்னு அரசாங்கம் சொல்லுகிறது. எந்தெந்த துறை எந்தெந்த இது என்னென்ன செய்ததுன்னு கேளுங்கோ. காணொலி வடிவில் கேளுங்க. பார்ப்போம் துணிவு இருக்கான்னு. இல்லை, சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பேசுகிறார், என்ன தும்புகிறார், அவர் என்ன கீழால் விடுகிறார் என்பதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே ஒழிய உங்களால் பொறுக்க முடியவில்லை. வயதில் இளையவர் ஒருவரை அவர் சட்டத்தரணியாக வைத்துக்கொண்டு அவர் செயல்படுகிறார். இதை பார்த்தோன்னு உங்களுக்கு வேறு விதமான எண்ணங்களும் சிந்தனையும். அதுதான் பிரச்சனை. இது அல்ல, இது அரசியல் அல்ல. நீங்கள் அரசியல் சரியாக பார்க்கல. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாக இல்லை சுமந்திரன். ஆனால் கிழக்கு மாகாணத்திலே நூல் நிலையம் திறக்கின்ற போது யார் அந்த திரையை இழுத்து அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார்? நூல் ரிபனை வெட்டினது தான் ஜனாதிபதி. இழுத்து திறந்து வைத்தது யார்? திரை நீக்கம் செய்து வைத்தது சுமந்திரன். தெளிவாக தெரிகிறது தேர் எங்கே நகர்கிறது, யார் இழுக்கிறார்கள், யார் முட்டுக்கட்ட போடுறார். ஹிஸ்புல்லா வரவேற்கிறார். பின்னுக்கு இருந்த சுமந்திரனை கூப்பிட்டு முன்னுக்கு கையிலாக கொடுத்து முன்னுக்கு கூப்பிட்டு விடுகிறார் ஜனாதிபதி. பார்த்தால் தெரியும் காணொலி. நீங்கள் நினைப்பது போல அல்ல. 10-15 வருடங்களுக்கு மேலாக மன்னிக்கவும், இருவரும் சம பக்கத்திலே அமர்ந்திருந்தார்கள். சரிதானே? சேர்ந்து சம்பந்தனுக்கும் சுமந்திரனுக்கும் முன்வரிசை ஆசனம் கொடுக்கப்பட்டது போல் இப்போது அனுராவின் அரசாங்கத்திலேயும் பாராளுமன்றத்திலே கொடுக்கப்படுகிறது. 2 கதிரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு. பிரச்சனைக்குரியது. சர்வதேச விசாரணையை மூடி மறைச்சது. இங்கே இன அழிப்பு நடைபெறவில்லை என்று சொன்னது. இது வடக்கிலிருந்து முஸ்லீம்களை வெளியேற்றியது, இன சுத்திகரிப்பு என்றது. இது மற்றது தென்பகுதியில் சிங்களோரோடு வாழ்வதை நான் பெருமையாக கொள்கிறேன்னு சொன்னது. இந்த 4 கூட்டும் தான் அவர்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இழந்ததுக்கு காரணம். திருப்பி நாங்கள் சொல்லித்தார். இதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறார். எப்படி என்று கேட்டால், வாக்களிக்காவிட்டாலும் தேசிய பட்டியலில் நான் போகலாம், எனவே கட்சியின் தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும் அல்லது கட்சியின் செயலாளராக நான் பெற வேண்டும் என்பதிலே அவர் துடிப்பாக இருக்கிறார். தோத்தாலும் நேஷனலிஸ்டில் உள்ளுக்க போகலாம். ரணில் விக்ரமசிங்க படுதோல்வி அடைந்து தேசிய பட்டியல் மூலம் உள்ளே வந்து ஜனாதிபதியாக நாட்டுக்கு இருந்து விட்டு சென்றிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். எனவே கட்சி தலைமைத்துவத்துக்கு இருக்கின்ற அதிகாரம், நிர்வாகம், சர்வாதிகாரம். எப்படி ஜனாதிபதிக்கு இலங்கையை என்ன செய்யலாம் என்று இருக்கோ அதுபோல தான் கட்சி தலைமைக்கும் இருக்கிறது கோட்பாடு. எனவே தமிழரசு கட்சியை வைத்து அவர் ஏதோ செய்ய போகிறார், செய்யட்டும், பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்று தமிழகத்துக்கு சென்று வந்த அர்ஜுனா ராமநாதன் பேசியதையும் அர்ஜுனாராமன் செய்வதையும் தான் நீங்கள் பார்க்கிறீர்களே ஒழிய நாட்டிலே அரசு என்ன செய்கிறது, அபிவிருத்தி என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை பற்றி யாரும் கேட்பதில்லை. இன்றைக்கு மீன்பிடித்துறை அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் என்ன அபிவிருத்தி செய்திருக்கிறார்? மகிழ்ச்சி துறைமுகத்துக்கு கிண்டுறதும் கொட்டுறதுமா அபிவிருத்தி செய்திருக்காருங்க. நயனாதீவுக்கு போகிற குறுகட்டுவான அபிவிருத்தி செய்து கொடுத்துருக்கிறார். சிங்கள யாத்திரிகள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் போய் வர்றதுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு.
சரிதானே? நெடுந்தீவுக்கு ஒரு போட்டை கொடுப்போம், நெடுந்தீவுக்கு புதுசாக ஒரு லோஞ்சி வாங்கி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் போக்குவரத்துக்கு அடிக்கடி பலதாக போகுது. பொதுமக்களோடு சுற்றுலா பயணிகளோடு போன நெடுந்தீவு படகு தாண்டு பக்கத்தில் போன படகு காப்பாற்றின உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். தங்கள் தேவை என்னவோ அதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். தமிழ் கூட்டமைப்பும் பாராளுமன்ற உறுப்பினரும் தங்கள் தேவை என்னவோ அதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். அவ்வளவுதான் நாங்கள் சொல்லலாம். வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் பேசுவது சர்ச்சை, செய்வது சர்ச்சை என்பது உங்களுக்கு தான் பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் ஒரு சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து எல்லோரும் தும்முறியல் விற்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாயில்லை? மஹிந்த ராஜபக்சோடு ரணில் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ந்து ஆட்சியில் அமைச்சராக இருந்தார். அப்போது யாராவது விமர்சிச்சிருப்பீர்களோ, ஏதாவது பேசியிருப்பீங்களோ? இருந்தார் தான். ஏதோ மக்களுக்கு கொடுத்தார், அது உண்மை. இந்த அரசு 3 பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று அமைச்சையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. நாங்கள் திருப்பியும் சொல்லித்தார். டக்ளஸ் தேவானந்தா ஏதோ கிள்ளி கண்டான போட்டார், காகத்துக்கு சோறு வைப்பது போல் என்றான தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்தார். அவர் படையலை எடுத்தார், காகத்துக்கு வைப்பது போல் ஏதோ மக்களுக்கு போட்டார். இப்போது இருக்கிற அரசு எதுவுமே செய்யவில்லை. இதான் உண்மை. நன்றி.